ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ட்ரைபேட் வந்துருச்சு. என்ன விஷயம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைபேட் வாங்கினேன். ஆனால் அந்த ட்ரைபேடை எந்த நிலமையில இப்போ இருக்குன்னு தெரியுமா? ஒரு தடவை கூட நான் அதில் ஒழுங்காக இருக்கும்போது நான் வீடியோ எடுக்கவே இல்லை. நல்லா பாக்ஸ்லாம் பிரிச்சுட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூக்கி இப்படி வைக்கிறேன். அவங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து லுங்கி டான்ஸ் ஆடுறேன், மங்கி டான்ஸ் ஆடுறேன்னு ஒரே அப்படியே கீழே அது மேலே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு பேசாமல் போய் படுத்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த மாதிரி எடுத்து இந்த எம்சி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஒட்டி அதை வச்சு தான் 2 வருஷமாக அதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் புதுசாக என்னோடய ட்ரைபேடுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. சரி வாங்கலாமே. எந்த மாதிரி இருக்கு, வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த வாட்டர் கேனை கட் பண்ணி அதுக்கு மேலே நல்லா உள்ளெல்லாம் இது பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். எம்சி வச்சு ஒட்டியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது உள்ளே அக்குச்சுக்கா போயிடுச்சு. அதை ஒவ்வொன்றா உள்ளெல்லாம் அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி அதுக்கப்புறம் ஒட்ட வேண்டியிருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாரம் அந்த ஒட்டுறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. எந்த அளவுக்கு அப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க புது ட்ரைபேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. 2 வருஷமாக வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருமா, அப்படி ஏகப்பட்ட யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக சரி, ரொம்ப லோ பட்ஜெட் தான், ரொம்ப ஹைலாம் வாங்கலை, நார்மலான ஒரு இதுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த தடவை ரிங் லைட்டோடு வாங்கியிருக்கேன். குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் ரிங் லைட்டோடு சேர்த்து வாங்கியிருக்கேன். முன்னாடி திருப்பி கட்டு. ரிங் லைட்டை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம ட்ரைபேட் நான் பார்த்துருக்கேன். ரிங் லைட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரீல்ஸ் இதிலலாம் அந்த கண்ணில் அப்படியே ரவுண்டாக தெரியும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு சரி நம்ம கையில் இருக்கே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மொபைல் ஹோல்டர் 2 டைப்பில் கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய ட்ரைபேட் இருந்துச்சுல, அதில் இந்த இப்படி ஸ்விங் இப்படி இழுத்து இது விடுற மாதிரி இருந்துச்சு. இது இன்னொன்று அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருக்குது, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இந்த ட்ரைபேட் நான் ஏற்கனவே வாங்கினதை விட இது ரொம்ப லென்த்து, நல்லா நிறைய அடி 7 அடிக்கு மேலேயே போகும்னு நினைக்கிறேன். நல்லா லென்த்தாக இருந்தது. அந்தளவுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நல்லா லென்த்தாகவே இருந்துச்சு, நல்லா இருந்தது. முன்னாடி ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் தெரியவே இல்லை. என்னென்னத்தையோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் அது பழக்கம் வந்ததுனால டக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரிங் லைட்டு ஃபிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்து ஃபிட் பண்ணிட்டேன். நம்ம தொழில் விஷயமாக ஒரு விஷயத்தை வாங்கும்போது, நம்ம ஒரு விஷயத்தை தொழிலாக நம்மளுடைய தொழில் அப்படின்னு நினைக்கிறோன்னா, அதுக்கு தேவையான ஒரு விஷயத்த வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது என்னுடைய சொந்த காசில் வாங்கினது. சொந்த காசில் எங்கே போய் சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அது மூலமாக தான் வாங்கணுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். இது வேணும்னா கேட்டால் வாங்கி கொடுத்துட போகிறாங்க, அது எனக்கு வேண்டாம். ஸோ என்னுடைய வருமானம், என்னுடைய சேலரி அந்த மாதிரி விஷயத்தில் வாங்கணுன்ற வைராக்கியத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கினது. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ரிங் லைட்டில் நிறைய கலர்ஸ் இருந்தது. எல்லோ, லைட் எல்லோ, ஒயிட்டு, நல்லா பிரைட்டாக இருக்க ஒயிட், அப்புறம் லைட்டாக ப்ளூ கலர், அந்த மாதிரி சைடோலாம் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரைட்னஸாக வேணும்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லோவாக வேணும், பிரைட்னஸ் வேண்டாம் அப்படிங்கும்போது லைட்டாக டிம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்டபுளாக இருந்தது. ஆன் ஆஃப் பட்டன் இருந்தது, நல்லா இருந்தது. அது ஆனால் இது அடாப்டர், அந்த நம்ம ஃபோனில் போடுவோம்ல அந்த அடாப்டர், அதை கழட்டிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணால் சரியாக வந்துடும். இது சார்ஜரபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சார்ஜ் ஏற்றி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது டேரெக்டாக அப்படியே சுவிட்சு போட்டு அப்படியே இதாகிற மாதிரி தான் இருந்தது. எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இது ஃபைனலாக இவ்வளோ லென்த் இருக்குது. இவ்வளோலாம் தேவையில்லை, ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு அதாவது நம்ம ட்ரைபேடை வெல்கம் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.